ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். 2 வாரம் அமைதி ஒப்பந்தமானது போடப்பட்டுச்சு அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும். ஸோ இப்பொழுது அந்த சீஸ்ஃபயர் ஒர்க் ஆகுதா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி எழுது. ஏன்னா ஈரான் திரும்ப ஹொர்முஸ் அந்த ஸ்ட்ரைட்டை மூடி இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் லெபனான் மீது தாக்குதலை நடத்திக்கிட்டு இருக்காங்க. சிவிலியன்ஸ் உட்பட நிறைய பேர், கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் இறந்துருக்காங்க அப்படின்னு லெபனான் அரசு சொல்கிறாங்க. ஸோ எப்படி போயிட்டு இருக்கு இந்த சீஸ்ஃபயர்? ஒர்க் ஆகுதா இல்லையா? எப்படி பார்க்குறீங்க? இந்த சீஸ்ஃபயர் பெருசாக ஒர்க் ஆகலை. இந்த சீஸ்ஃபயரால் அமெரிக்காவுக்கும் பெரிய லாபம் கிடையாது. குறிப்பாக இந்த சீஸ்ஃபயர் பார்த்தோம்னா ஈரானுக்கு லாபகரமாக இருக்கும் அப்படின்றதான் என்னோட பார்வை. ஏன்னா இப்போ சீஸ்ஃபயரை 8ஆம் தேதி அறிவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்க, 8ஆம் தேதி உள்ளதுலேயே கடுமையான தாக்குதலை லெபனான் மேலே நடத்துகிறாங்க. ஏறக்குறைய 250க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இறக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் காயமடையவும் செய்கிறாங்க. 1000க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைகிறாங்க. இது நடந்ததுக்கப்புறம் ஈரான் என்ன சொல்கிறாங்க, சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட்டை யூஎஸும் இஸ்ரேலும் மீறிட்டாங்க. ஸோ சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் படி தாக்குதல் ஈரான் மாதிரி நடத்தக்கூடாது, லெபனான் மாதிரி நடத்தக்கூடாது அப்படின்றது அக்ரிமெண்ட் அப்படின்ற மாதிரி ஈரான் சொல்கிறாங்க. பாகிஸ்தானும் அதே தான் சொல்கிறாங்க. இஸ்ரேல் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அந்த மாதிரியான எந்த அக்ரிமெண்ட்டும் கிடையாது. அமெரிக்காவும் அதே விஷயத்தை தான் சொல்கிறாங்க. ஸோ இஸ்ரேலோட தாக்குதலுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா, ஈரான் மற்ற நாடுகளை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கல்ஃப் நாடுகளை அட்டாக் பண்ணுறாங்க. குறிப்பாக யுஏஇ மேலே நிறைய அட்டாக்ஸ் நடத்துகிறாங்க. 17 பலிஸ்டிக் மிசைல்ஸை லான்ச் பண்ணுறாங்க. 35 ட்ரோன்ஸை லான்ச் பண்ணுறாங்க. குவைட் மேலே 28 ட்ரோன்ஸை லான்ச் பண்ணுறாங்க. சவுதி அரேபியா மேலே 9 ட்ரோன்ஸு. அதே மாதிரி கத்தார், பஹ்ரைன் மேலேயும் சில ட்ரோன்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக யுஏஇ மேலே நல்லா ஹெவியாக அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள் நடக்குது. அதுபோக இப்போ ட்ரம்ப்புக்கு பெரிய சிக்கல் என்னன்னு பார்த்தோம்னா, அமெரிக்காவுக்கும் ட்ரம்ப்புக்கும் சிக்கல் என்னன்னு பார்த்தோம்னா, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹொர்முஸ் வழியாக போக்குவரத்து பெருசாக நடக்கலை. இப்போ என்ன பொறுத்தளவில் அமெரிக்காவுக்கு இந்த சீஸ்ஃபயர் ஏன் தேவைப்படுதுன்னா, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹொர்முஸ் வழியாக கப்பல் போக்குவரத்தை திரும்பவும் சுமூகமாக்கணும். அதுக்காக தான் அமெரிக்காவுக்கு இந்த சீஸ்ஃபயரே தேவைப்படுது. ஏன்னா இப்போ பெட்ரோல் விலை அதிகமாயிருச்சு, அத்தியாவசிய பொருட்களோட விலை அதிகமாயிருச்சு. உலகம் முழுக்க பெரிய ஒரு பொருளாதார தாக்கத்தை அது ஏற்படுத்தியிருக்கு. அந்த பாதிப்பை கம்மி பண்ணணும்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹொர்முஸ் வழியாக போக்குவரத்து சுமூகமாக இருக்கணும். ஆனால் இப்போ வரைக்கும் அது சரியாக நடக்கலை. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹொர்முஸில் பிரச்சனை இல்லாத காலகட்டத்தில் பார்த்தோம்னா, நார்மலான டைம்ஸில் ஒவ்வொரு நாளும் ஏறக்குறைய 120லேருந்து 150 கப்பல்கள் போயிட்டு இருந்தது. இப்போ பார்த்தோம்னா 5லேருந்து 10 கப்பல்கள் தான் போயிட்டு இருக்குன்றாங்க. ஸோ இன்னும் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹொர்முஸை பொறுத்தளவில் இயல்பு நிலை அங்கே திரும்பலை. ஈரான்கிட்ட கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க, சில டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருக்குது, அதனால எங்களால் முழுமையாக போக்குவரத்தை அனுமதிக்க முடியல. டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸ்னால் நம்ம புரிஞ்சுக்கிறது என்னென்னா, கன்னிவெடிகள்லாம் இருக்கும், அதனால சில ரூட் வழியாக தான் போக முடியும், நார்மல் ரூட் வழியாக போக முடியாது போல், ஈரானை ஒட்டி இருக்கக்கூடிய ஷாலோ ஓட்டஸ் வழியாக தான் போக முடியும் அப்படின்றது தான் அவங்களோட வாதமாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இப்போ கப்பல் போக்குவரத்து இல்லை, ஆனால் சீஸ்ஃபயரும் இருக்குது. அப்போ இது யாருக்கு அட்வான்டேஜ்? ஈரானுக்கு தான் அட்வான்டேஜ். ஏன்னா ஈரானை பொறுத்தளவில் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹொர்முஸ் எடுத்துக்கிட்டோம்னா, அது ஈரான் கையில் இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹொர்முஸ் தான். இந்த 40 நாளில் ஈரான் சாதிச்ச விஷயம் என்னன்னா, ஒன்று அவங்க சரண்டர் ஆகலை, 2வது ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹொர்முஸை பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ உலகத்துக்கே பாதிப்பை ஏற்படுத்துகிறாங்க. உலகத்துக்கே பாதிப்புகள் அதிகமாக உலகம் அமெரிக்காவுக்கு எதிராக திரும்பும். அதான் லாஜிக்கு. ஸோ அப்போ ஈரானை பொறுத்தளவில் இந்த பாதிப்புகள் குறையிறது அவங்க விரும்பலை. போக்குவரத்து சுமூகம் ஆயிடுச்சுன்னா பாதிப்புகள் கம்மியாக ஆரம்பிக்கும். அது அமெரிக்காவுக்கு நல்லது. பட் ஈரான் என்ன பண்ணுறாங்க, அந்த அட்வான்டேஜை நம்ம அமெரிக்காவுக்கு கொடுத்துடக்கூடாதுன்னு பார்க்குறாங்க. என்னை பொறுத்தளவில் நினச்சாங்கன்னா அலோவ் பண்ணலாம். பட் இருந்தாலும் சீஸ்ஃபயரால் வரக்கூடிய லாபத்தையும் நம்ம அனுபவிச்சுக்கலாம், ஆனால் கப்பல் போக்குவரத்தையும் அனுமதிக்கக்கூடாது. அப்போ என்ன ஆகும்னா, உலக நாடுகள் மேலே ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், அமெரிக்கா மேலேயும் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த அழுத்தத்தை உலகத்து மேலேயும் அமெரிக்கா மேலேயும் போடணுன்றது தான் ஈரானோட எண்ணமாக இருக்குது. இவ்வளோ நாள் நம்ம போட்டோம், 40 நாள் போட்டோம், அது ரிவர்ஸ் போகக்கூடாது.
ஆனால் இது அமெரிக்கா எப்படி பார்ப்பாங்க? சீஸ்ஃபயர் போட்டுட்டு நீங்கள் ஹொர்மூஸையும் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அமெரிக்கா இதை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க? இப்போ அமெரிக்காவை பொறுத்தளவில் என்னென்னா, இன்னைக்கு பாகிஸ்தானில் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. ஸோ அவங்கள பொறுத்தளவில் ஏதாவது ஒரு டெவலப்மெண்ட் வரும் அப்படின்ற அந்த ஒரு ஹோப்பும் இருக்கு. ஏன்னா இது ஒரு ஹை லெவலான ஒரு டிப்ளமேட்டிக் ஒரு மீட்டிங் நடக்குது இன்னைக்கு. பெரிய பெரிய அஃபீஷியல்ஸ்லாம் வராங்க. ஜேடி வான்ஸ் வராரு. அது பாகிஸ்தானில் நடக்குது. பாகிஸ்தானில் நடக்குது. இஸ்லாமாபாத்ல நடக்குது. அதே மாதிரி ஈரான்ல இருந்து முக்கியஸ்தர்கள்லாம் வராங்க. ஸோ அதனால நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு ஃப்ராஜைலான ஒரு சீஸ்ஃபயர் தான். ரெண்டாவது, இஸ்ரேலும் கையை காலத்துட்டு சும்மா இல்லை. கரெக்டாக 8ஆம் தேதி சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணுறாங்க. அன்னைக்கு இஸ்ரேல் உடனே கடுமையான தாக்குதல் ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளோ நாளாக பெருசாக எதுவும் பண்ணல. கரெக்டாக இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் இஸ்ரேல் அவங்களோட அந்த வேகத்தை அதிகப்படுத்துகிறாங்க. அப்போ இஸ்ரேலுக்கு இந்த சீஸ்ஃபயரில் உடன்பாடு இருக்கான்னு நமக்கு தெரில. இப்போ சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ண அப்பவே இஸ்ரேலில் போராட்டங்கள் நடக்குது. இந்த சீஸ்ஃபயரில் எங்களுக்கு விருப்பம் இல்லை, ஈரானை தாக்கணும், போர் நிறுத்தம் நல்லது கிடையாது, நாங்கள் அமெரிக்காவை நம்பணும், ஈரானில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவாங்க, முழுமையாக அங்கே இருக்கக்கூடிய அந்த யுரேனியம் என்ரிச்மெண்ட்லாம் முடிச்சிருவாங்க, கைப்பற்றிடுவாங்கன்னு நினச்சோம். ஆனால் இப்போ பார்த்தோம் அதான் நடக்கலை. ஸோ திரும்ப போரை ஆரம்பிக்கணும்னு நாங்கள் போராடுறாங்க. பொதுவாக உலக நாடுகள் எப்படி போராடுவாங்கன்னா, போரை முடிவு கொண்டு இருந்தால் போராட்டங்கள் நடக்கும். இஸ்ரேலில் பார்த்தோம்னா இல்லை, இதை திரும்ப தொடரணும், இந்த போர் தாக்குதல் நடக்கணும் அப்படின்ற மாதிரி அங்கே போராட்டங்கள் நடக்குது. ஸோ அதனால இப்போ இது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, இஸ்ரேலோட எதிர்பார்ப்பு வேறையா இருக்கு, அமெரிக்காவோட எதிர்பார்ப்பு வேறையா இருக்கு. ஸோ அதனால அமெரிக்கா வேற ஒரு விஷயத்தை செய்ய பார்க்குறாங்க, இஸ்ரேலை தான் குழப்பி விட பார்க்குறாங்க. 12 Day வாருக்கு முன்னாடி அதே தான் பண்ணாங்க. இஸ்ரேல் தான் வலுக்கட்டாயமாக அமெரிக்காவை உள்ள இழுத்து விட்டாங்க. அதில் அவங்க ஈரான் மேலே தாக்குதல்லாம் நடத்தினாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அடுத்தது ஈரான் இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்துவாங்க. அப்புறம் யூஎஸும் உள்ள குதிக்க வேண்டிய ஒரு சூழல் அப்போ ஏற்பட்டுச்சு. அந்த கரெக்டாக அந்த 12 Day வாருக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அந்த மாதிரி தான் நடந்தது. ஸோ இப்பவும் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் இந்த விஷயத்தை சொதப்புறாங்க. ஸோ இப்போ அமெரிக்காவை பொறுத்தளவில் இந்த சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட்டுக்கு அவங்க இறங்கி வராங்கனாலே ப்ரெஷர் பில்ட் ஆகிட்டே இருக்கு. அமெரிக்காலையும் பொருட்களோட விலையெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஃபெர்டிலைசர்லாம் பெரிய ஷார்ட்டேஜ் இருக்கு. 40% அங்கே விலை உயர்ந்திருக்கு, ஃபெர்டிலைசர்ஸோட விலை, உரங்களோட விலை. அப்போ விவசாயம் அங்கே பாதிக்கப்படும். ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. விவசாயம்லாம் பாதிக்கப்படும் போது ட்ரம்ப்புக்கு அது சிக்கல். பொதுவாக நகரங்களெல்லாம் பார்த்தோன்னா ட்ரம்ப்புக்கு பெரிய சப்போர்ட், நகரங்களை விட இந்த கிராம பகுதிகளில் ட்ரம்ப்புக்கு அதிகமான சப்போர்ட். யூஎஸ்ல விவசாயிகள் மத்தியில் நல்ல சப்போர்ட் இருக்கு. ஸோ இதெல்லாம் ட்ரம்ப்புக்கு சிக்கல். ஸோ அப்போ ட்ரம்ப்புக்கு வர்த்தகம் சுமூகமாக நடக்கணும், கப்பல் போக்குவரத்து சுமூகமாக நடக்கணும். அந்த எதிர்பார்ப்பில் தான் அவர் இந்த சீஸ்ஃபயருக்கு வரார். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, 2 வாரம் கேப் கிடச்சிருக்கு ஈரானுக்கு. அப்போ அவங்க திரும்ப கொஞ்சம் அடுத்து போர் ஸ்டார்ட் ஆகும்போது அதுக்கு ரெடி ஆகிக்கலாம். ரெண்டாவது, கப்பல் போக்குவரத்தையும் ப்ராப்பராக அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க, அதுக்கு சாக்கு போக்கு சொல்கிறாங்க. ஸோ அவங்க ஓரளவுக்கு பொருளாதார ரீதியாகவும் அந்த அழுத்தத்தை போட்டுட்டு தான் இருக்காங்க. இப்போ பொருளாதார ரீதியாகவும் சுமூகமான நிலை திரும்பல. இப்போ இந்த சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணப்போ பெட்ரோல் ப்ரைஸ்லாம் ட்ராப் ஆச்சு, க்ரூட் ஆயில் ப்ரைஸ்லாம். அதுக்கப்புறம் இப்போ திரும்ப அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால இப்போ அமெரிக்காவும் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் படி சரியாக செயல்படலைன்னா, நீங்கள் ப்ராமிஸ் பண்ண விஷயங்கள் செய்யலைன்னா திரும்பவும் நாங்கள் அட்டாக் பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் இப்போ இந்த பாகிஸ்தான் நடக்கிற அந்த மீட்டிங் இருக்குல்ல, இதுக்கு பெரிய முக்கியத்துவம் இருக்குது. அதனால தான் ஜேடி வான்ஸ்லாம் வர. ஸோ அதனால் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க இந்த சீஸ்ஃபயரை முடிப்பாங்களான்னு தெரில, வெயிட் பண்ணி பார்ப்போம். ட்ரம்ப் சொன்னதை செய்வாரா இல்லை ஜஸ்ட் மிரட்டாரான்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ இஸ்ரேல் என்ன காரணம் சொல்கிறாங்க, லெபனான் மீது தாக்குதல் நடத்துவதற்கு ஹிஸ்புல்லா அமைப்பு இருக்காங்க, ஸோ அவங்கள தான் நாங்கள் அவங்களுடைய டார்கெட்ஸ் தான் நாங்கள் அடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு இஸ்ரேல் சொல்கிறாங்க. இப்போது அந்த அளவுக்கு வலிமையாக இப்போ ஈரானே வலிமை இல்லாமல் தான் இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது அவங்களுடைய ப்ராக்சியாக இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா அந்த அளவுக்கு வலிமையாக இருக்காங்களா? இஸ்ரேல் சொல்லக்கூடிய காரணங்கள் கரெக்டாக தான் இருக்கா? எப்படி பார்க்குறீங்க? இஸ்ரேலை பொறுத்தளவில் இப்போ தாக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே ஹிஸ்புல்லா ரொம்ப மோசமான அமைப்புனாலும் அவங்க தாக்குதல் நடத்தினா அதுக்கப்புறம் நீங்கள் பதில் தாக்குதல் நடத்தலாம். ஆனால் இப்போ இஸ்ரேலை பொறுத்தளவில் இங்கே சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் சைன் பண்ண உடனே ஃபுல் ஃபோர்ஸில் அங்கே போய் அட்டாக் பண்ண அவசியம் இல்லை. பட் அதான் நான் சொன்ன மாதிரி இஸ்ரேலுக்கு இந்த சீஸ்ஃபயரில் மேபி விருப்பம் இல்லாமல் இருக்கலாம்.
மேபி சண்டை நடந்துக்கிட்டே இருக்குன்றது அவங்களோட விருப்பமாக இருக்கலாம். ஈரான் மேலே அழுத்தம் போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது தான். இப்போ அமெரிக்காவுக்கு வேற டார்கெட் இருக்கு. அமெரிக்காவை பொறுத்தளவில் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸை திரும்பவும் திறக்கணும். ஈரான் கையில் அணு ஆயுதங்கள் போயிடக்கூடாது, அதுவும் ஸ்டாப் பண்ணணும். இதுதான் அமெரிக்காவோட டார்கெட். அது போக ஆட்சி மாற்றமாக இருக்கலாம், அது போக அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்களை கைப்பற்றுவதாக இருக்கலாம். இதெல்லாம் வேற சில டார்கெட்ஸாக இருக்கலாம். பட் இதுதான் அமெரிக்காவோட அப்ஜெக்டிவ். ஆனால் இஸ்ரேலுக்கு அப்ஜெக்டிவ் என்னவா இருக்கும்? ஈரானை தரமட்டமாக்கணும். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஈரானை பலவீனப்படுத்தணும். அதுதான் இஸ்ரேலோட டார்கெட்டாக இருக்கும். அங்கேருந்து என்ன வருதா என்ன வரலையா, அங்கே ஆட்சி மாற்றம் நடத்தணுமா, நடத்தினா அடுத்தது யாரை உட்கார வைக்கலாம், இதெல்லாம் இஸ்ரேலுக்கு கவலை கிடையாது. இஸ்ரேலுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஈரானை பலவீனப்படுத்தணும். ஸோ அது செய்யணும்னா சீஸ் ஃபயர் அதுக்கு உதவாது. தொடர்ச்சியாக நம்ம சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி இஸ்ரேல் பார்க்குறாங்க. இப்போ போர் ஒன்றும் முடியலாம் இல்லை. இப்போவும் 2 ஏர்கிராஃப்ட் கேரியர் அங்கே தான் இருக்குது. இப்போவும் பெரிய கப்பல் படை அங்கே இருக்க தான் செய்யுது. சோல்ஜர்ஸ் நிறைய பேர் மிடில் ஈஸ்டில் கொண்டு வரப்பட்டிருக்காங்க. ஸோ அதனால் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இது அடுத்த ஸ்டேஜுக்கு போகுமா அப்படின்றது நமக்கு தெரியல. அதான் இந்த பாகிஸ்தான் நடக்கக்கூடிய இந்த பேச்சுவார்த்தை ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பேச்சுவார்த்தை. அதை பொறுத்து தான் இருக்குது. ஓகே, இப்போது இஸ்ரேல் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்பொழுது யாருன்னா சொல்லலாம்ல, அமெரிக்கா ஒரு வார்த்தை சொல்லலாம்ல, இப்படி அமெரிக்காவும் அதை சப்போர்ட் பண்ணுறாங்களா லெபனான் மீது தாக்குதல் நடத்துவது? அமெரிக்கா ப்ரெஷர் போடுறாங்க இஸ்ரேல். அதனால தான் கொஞ்சம் கம்மி ஆயிருக்கு அதுக்கப்புறம். ஸோ இப்போ அமெரிக்கா ப்ரெஷர் போடுறாங்க. அப்புறம் குவாஜா அசீஃப் இருக்கார். குவாஜா அசீஃப் இவர் பாகிஸ்தானோட டிஃபென்ஸ் மினிஸ்டர். அவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் கோளரான ஒரு ஆள் தான். பொருத்தமே இல்லாத தவறான சில விஷயங்களை பேசிடுவார். இப்போவும் இந்த அமைதி பேச்சுவார்த்தையெல்லாம் போய்கிட்டு இருக்கு. பாகிஸ்தான் இதுக்கு பயங்கரமாக செலவழிக்கிறாங்க. பாகிஸ்தானோட சக்தியை மீறின விஷயம் இது. நம்ம ஆட்கள் நிறைய பேர் பாகிஸ்தான் பாருங்க எவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிட்டு இருக்காங்க, சர்வதேச அளவில் பெரிய ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி போற முடிவு கொண்டு வரக்கூடிய முயற்சிகளில் ஈடுபடுறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்களா. நம்ம அப்பவே சொன்னோம், இது பாகிஸ்தானோட சக்தியை மீறின ஒரு செயல். இதுல இறங்குறாங்கன்னா பாகிஸ்தானுக்கு வேற வழி கிடையாது. சவுதி அரேபியாவோட அவங்க டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இறங்கியே தீரணுன்ற கட்டாயம் பாகிஸ்தானுக்கு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இஸ்லாமாபாத்ல 2 நாள் லீவு. அங்கே 10,000 வீரர்கள் அங்கே இறக்கியிருக்காங்க. அங்கே பயங்கரமான செக்யூரிட்டி வச்சுருக்காங்க. ஏதோ 7 லேயர் செக்யூரிட்டி ஒன்று பில்ட் பண்ணி வச்சுருக்காங்களாம். இப்போ இஸ்லாமாபாத் ஒரு முக்கியமான ஒரு நகரம் தான். ஆமாம், பொலிட்டிக்கல் பவர் அதிகமாக குவிஞ்சிருக்கக்கூடிய ஒரு நகரம். அங்கே இப்போ 2 நாள் லீவு, இவ்வளோ பெரிய ஒரு செக்யூரிட்டி வச்சுருக்காங்க. இயல்பு வாழ்க்கையெல்லாம் அங்கே இருக்காது. ஏற்கனவே பொருளாதார ரீதியாக நீங்கள் பின்தங்கின ஒரு நாடாக இருக்கீங்க, நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. இப்போ இது ஒன்று வேற. 2வது இப்போ என்ன பண்ணுறாங்க, பாகிஸ்தான் அவங்களோட ஃபைட்டர் ஜெட்ஸை மிடில் ஈஸ்ட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. ஒன்று, ஈரானில் இருக்கக்கூடிய முக்கியமான டெலிகேட்ஸ்லாம் வரும்போது அந்த விமானங்களை எஸ்கார்ட் பண்ணுறதுக்கு, அந்த விமானங்களோட சேர்ந்து வர்றதுக்கு பாகிஸ்தான் ஃபைட்டர் ஜெட்ஸும் அங்கே போயிருக்கு. அதுபோக இஸ்ரேல் ஏதாவது வேலை பண்ணிடக்கூடாது. இந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும்போது இஸ்ரேல் ஏதாவது பாம்ஸ் ஏதாவது லான்ச் பண்ணிட்டாங்கன்னா அந்த தாக்குதலையும் முறியடிக்கணும். ஸோ அதுக்கும் பார்த்தோம்னா பாகிஸ்தான் அங்கே மிடில் ஈஸ்ட் பகுதியில் அவங்களோட ஃபைட்டர் ஜெட்ஸ் எல்லாம் அனுப்பியிருக்காங்க. இது போக அவங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க. இப்படி ஏகப்பட்ட விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் ஒன்றும் அமெரிக்கா கிடையாது. இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ எஃபோர்ட் போட்டு இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பண்ணும்போது குவாஜா ஆஃபீஸ் அவங்களோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன பண்ணுறாரு, ஒரு ட்வீட் போடுறாரு. அதில் இஸ்ரேல் ஒரு ஈவில் நேஷன், ஸோ அவங்க வேணும்னு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. அவங்கள யூரோப்பியன் ஜூஸ் முடிச்சு கட்டணுன்ற பொருள் ஏதோ ஒன்று பேசிட்டார். இப்போ ஓகே, அவர் சொன்ன விஷயங்கள் சொல்லலாம். இஸ்ரேல் என்னோட பார்வையிலையும் அவங்க ஒரு ரோக் நேஷன் தான். அவங்க என்னைக்கும் எந்த நியாயத்தும் கட்டுப்பட்டது கிடையாது. அவங்க என்னைக்கும் நியாயமாகவும் செயல்பட்டது கிடையாது. ஒரு வகையான ஒரு ரோக் நேஷன் தான். ஆனால் பாகிஸ்தான் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நம்ம பார்க்கும்போது நீங்கள் உங்கள் சக்தியை மீறி இதுக்காக செலவழிச்சிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் செய்யும்போது குவாஜா ஆசிஃப் இந்த விஷயத்த பண்ணுறாரு. ஸோ அதனால் நீங்கள் கேட்டீங்க இல்லையா, இஸ்ரேலை எதிர்த்து யாருமே பேசலையான்னு. குவாஜா ஆசிஃப் பேசியிருக்கார். ஆனால் அவர் செய்ய வேண்டிய வேலை அது கிடையாது. அதை செய்கிறதுக்கான ஸ்ட்ரென்த்தும் பாகிஸ்தானுக்கும் அவருக்கும் கிடையாது. பட் இருந்தாலும் அந்த சைட்லேருந்து இந்த அட்டாக் வந்திருக்கு. அப்புறம் இஸ்ரேல் ரொம்ப கடுமையாக அதை விமர்சித்தாங்க. அதுக்கப்புறம் குவாஜா ஆசிஃப் அந்த போஸ்ட்டை டெலீட் பண்ணிட்டார். ஸோ டக்குனு ரிவர்ஸும் போயிட்டார். பட் அதை தாண்டி இஸ்ரேலை பெருசு தட்டி கேட்கறதுக்குலாம் யாரும் கிடையாது. அமெரிக்கா நிறைய ப்ரெஷர் போடுறாங்க. அதனால அவங்க இப்போ அந்த மாதிரியான விஷயங்களில் இப்போ ஈடுபடலை. ஓகே, இதில் கொஞ்சம் கம்மி பண்ணிருக்காங்க அவங்க அட்டாக். ஓகே, இதில் இந்தியாவுடைய பங்கு ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்லையா? இந்தியா நம்ம வேடிக்கை பார்க்குறோம், வேறு என்ன பண்ண முடியும்? அவ்வளோதான்.
நமக்கு தேவையில்லைல்ல, அதுல போய் நம்ம எதுக்கு மூக்க நுழைக்கணும்? இப்ப பாகிஸ்தான் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாகிஸ்தான் அதுல இன்வால்வ் ஆக வேண்டிய தேவையே கிடையாது. இல்ல அமெரிக்காவுக்கு இந்தியாவுக்குமே ஒரு தேவை இருக்குல்ல, இங்க ஆயில் வரணும், கேஸ். அது உலகத்துக்கே இருக்கு, ஜப்பானுக்கும் தான் இருக்கு, சைனாவுக்கும் தான் இருக்கு. இப்ப பாகிஸ்தான் இன்வால்வ் ஆகுறாங்கன்னா 2 காரணங்கள் நான் சொன்ன மாதிரி. ஒண்ணு, அவங்க டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்காங்க. 2வது, நீங்க பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு என்ன கூட வந்துட்டு தான் இருக்கு. இந்தியாவை விட பாகிஸ்தான் ஆயில் டேங்கர்ஸ் வந்து இன்னும் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. அப்ப பாகிஸ்தானுக்கு இறங்க வேண்டிய தேவையே இல்லை. பட் இருந்தாலும் இந்த கமிட்மெண்ட்ல அதனால இறங்குறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப ஒருத்தன் ஒரு மீடியேட்டரா உள்ள இறங்குறான்னு வச்சுப்போமே, அவன் எல்லாரோடையும் சுமூகமான ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும். பாகிஸ்தான் வந்து சைனாவோடையும் சுமூகமான ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க, யூஎஸோடையும் சுமூகமான ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க, ஈரானோடையும் க்ளோஸா இருக்காங்க, மிடில் ஈஸ்ட்ல கூடிய மற்ற நாடுகளோடையும் க்ளோஸா இருக்காங்க. இந்த வேலையை இந்தியா பண்ண முடியாது. நமக்கு சைனாவோடையும் நமக்கு சுமூகமான ஒரு உறவு கிடையாது. மேபி அமெரிக்காவோட ஓரளவுக்கு இருக்கு, இஸ்ரேலோட நல்ல ரிலேஷன்ஷிப் நமக்கு இருக்கு. பட் சைனாவோட நமக்கு க்ளோஸா இல்லைல்ல. சைனாலாம் இதுல இன்வால்வ் இல்லை. இப்போ சைனா வந்து இப்போ ஹெவியா பேக் பண்றாங்க பாகிஸ்தான் இந்த விஷயங்கள்லாம் பண்றதுக்கு. ஓகே. ஸோ அதனால இந்த மாதிரியான ஒரு அட்வான்டேஜும் பாகிஸ்தானுக்கு இருக்கு. ஆனால் முக்கியமா என்னன்னா, ஒரு விஷயத்தை நான் பண்றேன்னா அதுல எனக்கு என்ன லாபம்ன்றதை எல்லா நாடுகளும் பார்ப்பாங்க. இப்ப பாகிஸ்தான் இவ்வளவு செலவு பண்ணி இவ்வளவு எஃபோர்ட் போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பாகிஸ்தான்ல பெரிய பரபரப்பு இருக்கும். இதெல்லாம் எதுக்காக பண்றீங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு. சரி, அவங்களுக்கு இன்னைக்கு தேவை இருக்கு, பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. இது ஜப்பான் பண்ணலையே, ஜப்பான் ஒரு பெரிய வல்லரசு, அவங்க பண்ணலையே. ஸோ அதனாலதான் இப்ப பாகிஸ்தானோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஒரு ட்வீட் போட்ட உடனேயும் இஸ்ரேல் கேட்ட முதல் கேள்வி என்னன்னா, ஒரு மீடியேட்டர்ன்றவன், பாகிஸ்தான் இப்ப ஒரு மீடியேட்டரா தான் இருக்காங்க, நீங்க நியூட்ரலா இருக்கணும் மீடியேட்டர். அந்த பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடக்கூடிய ஒரு நாட்டுக்கு எதிராகவே நீங்க திரும்ப கூடாது. இதுல இஸ்ரேலும் இன்வால்வ்டு. ஸோ அந்த ப்ரெஷர் தான் இஸ்ரேல் உடனே பாகிஸ்தான் மேலே போட்டாங்க. அதுக்கப்புறம் குவாஜா ஆசிஃப் அந்த போஸ்ட்டை வந்து அவர் டெலீட் பண்ணுறாரு. ஸோ நமக்கு இந்த மாதிரியான தேவைகள் இல்லைல்ல. நமக்கு அஃப்கோர்ஸ் என்ன வரலன்ற ஒரு பிரச்சனை இருக்குது. இது நமக்கு மட்டும் இல்லை, பிரிட்டனுக்கும் இந்த பிரச்சனை இருக்குது. அவங்க குவைட்டாக தான் இருக்காங்க. பிரிட்டனுக்கு என்ன நார்வேலேருந்து வாங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் அதை தாண்டி வேற நிறைய தேவைகள் இருக்குது பிரிட்டனுக்கும். அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக நிறைய வேற தேவையான அத்தியாவசிய பொருட்கள்லாம் அங்கே போயிட்டு தான் இருக்குது. ஜப்பானுக்கு பெரிய ஒரு பாதிப்பு, சைனாவுக்கு இது பெரிய பாதிப்பு. ஸோ இன்னைக்கு பாகிஸ்தான் இதுலலாம் இறங்குறாங்கன்னா சைனாவோட சப்போர்ட்டும் அவங்களுக்கு இருக்கு. சைனாவும் அதை விரும்புறாங்க, சீஸ்ஃபயரையும் விரும்புறாங்க. இந்த மோதல் சீக்கிரமா முடியணும், ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வழியா கப்பல் போக்குவரத்து சுமூகமா இருக்கணுன்றதையும் அவங்க விரும்புறாங்க. ஏன்னா சைனாவை பொறுத்தளவு அமெரிக்கா மாதிரி கிடையாது. அவங்க துப்பாக்கி கூட போய் சண்டைக்கு போயிட்டே இருக்க ஆள் கிடையாது. அவங்க எக்கனாமிக் வார் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பொருளாதார ரீதியா வேகமா வளரணுன்றது அவங்க எண்ணமா இருக்கு. அவங்க அமெரிக்காவோட ராணுவ ரீதியான போட்டியிலலாம் ஈடுபடலை. பெருசா ராணுவ பலத்தை அங்க தாய்வானை சுத்தி காட்டுறாங்களே தவிர மற்றபடி உலகம் முழுக்க பெருசா ப்ரொஜெக்ட் பண்ணல பவர். அப்படி இருக்கும்போது உலகம் முழுசா அவங்களோட எக்கனாமிக் பவரை ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு சூழல் சைனாவுக்கு நல்லது இல்லை. சைனா நல்லா வேகமா வளரணும்னா அவங்களுக்கு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வழியா கப்பல் போக்குவரத்து சுமூகமா இருக்கணும். அதனால சைனாவுக்கு இது நல்லது கிடையாது. ஓகே, இப்போ இந்த சீஸ்ஃபயர் ஒர்க் ஆகல, என்ன பொறுத்தளவுக்கு இது ஒர்க் ஆகல. இது ஈரானுக்கு தான் நல்லது. இது ஆனா ஈரான் மீது தாக்குதலும் அமெரிக்கா நடத்தல இப்போ. ஏன்னா ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லை. இப்போ 2 நாள் தான் ஆச்சு. இது எல்லாருக்கும் தெரியும். இது ஒரு ஃப்ராஜைலான ஒரு சீஸ்ஃபயர் தான், இது ஒரு பலவீனமான ஒரு சீஸ்ஃபயர் தான். அதனால எல்லாருக்கும் தெரியும் நிறைய பிரச்சனைகள் வரும்னு. கொஞ்சம் டைம் கொடுப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். இன்னைக்கு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கோம். இப்போ ட்ரம்ப் இந்த வீர பேச்செல்லாம் பேசுறதுக்கான காரணம் என்னன்னா, நாங்க ரெடியா இருக்கோம், சொன்னா திரும்ப நாங்க டக்குன்னு சரி வரலாம், திரும்ப தாக்குதல் ஆரம்பிச்சிருவோம். அதே மாதிரி யூஎஸ் செக்ரட்டரி ஆஃப் வார் ஹீத் ஹெக்ஸத்தும் பார்த்தோம்னா அவரும் அதே தான் சொல்றாரு. நாங்க படைகள்லாம் ரெடியா இருக்கு, தாக்குதலை நாங்க எப்போனாலும் ஸ்டார்ட் பண்ணிடுவோம், தகவல் கிடைச்சா உடனே நாங்க ஸ்டார்ட் பண்ணிடுவோன்றாரு. ஸோ இந்த அழுத்தம் ஏன் போடுறாங்கன்னா, ஈரானை வழிக்கு கொண்டு வரணும். நெகோசியேஷன் டேபிள்ல உட்காரும் போது எப்பவுமே அழுத்தம் நிறைய போடுவாங்க. அப்பதான் கையெழுத்து போடுவாங்க, நம்ம சொல்ற விஷயங்களை ஏத்துப்பாங்கன்றதுக்காக நெகோசியேஷன் டேபிள்ல உட்காரும் போதும் சரி, உட்கார்றதுக்கு முன்னாடியும் நிறைய அழுத்தங்கள் போடுவாங்க. அமெரிக்கா இந்த விஷயங்கள்லாம் போடுறாங்க. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியல, என்ன நடக்கும்னு தெரியல. ஆனால் இந்த சீஸ்ஃபயரால் அமெரிக்காவுக்கு பெரிய பிரயோஜனம் கிடையாது, ஈரானுக்கு லாபம். ஆமாம், அமெரிக்காவுக்கு ஒரே பிரயோஜனம் என்னன்னா, ஒரு 2 வாரம் கேப் கிடைக்குது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், அப்புறம் திருப்பி ஆயுதங்களெல்லாம் கொஞ்சம் சேகரிக்கலாம், திருப்பி அடுத்த தாக்குதலுக்கு ரெடி ஆகலாம். அந்த அட்வான்டேஜ் இருக்கு. ஆனால் அதை தாண்டி ஈரானுக்கு அவங்களுக்கு ஒரு ப்ரீதிங் ஸ்பேஸும் கிடைக்குது. அதை தாண்டி அவங்க தரப்புல இருந்து சில விஷயங்கள் நடக்கணும்னு அமெரிக்கா எதிர்பார்க்குறாங்களா, அது நடக்கலையே.
அப்போ நீங்கள் அமெரிக்காவுக்கு அந்த அட்வான்டேஜை கொடுக்கல. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸை மூடி தான் வச்சிருக்கீங்க. ஸோ அந்த எக்கனாமிக் ரிலீஃப் கிடைக்கல. உலகம் இன்னும் அந்த ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு 2 வாரம் போக்குவரத்து இருந்தால் ரேட்டெல்லாம் கம்மியாகும், ஒரு நார்மல்சி கிரியேட் ஆகும்னு நினைச்சாங்க. அதான் அவங்க செய்ய விடலை. ஓகே. ஆனால் லாங் ரன்ல நாடுகள் ஈரானுக்கு எதிராக திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நிறைய நாடுகள் ஈரானுக்கு எதிராக திரும்ப வாய்ப்பு இருக்கு லாங் ரன்ல. பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் நம்மளோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.